Hi viewers, very warm welcome to the World of Education channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு கோடியம் அப்படின்ற ஒரு ஏ டூல் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக கோடியம் அப்படின்ற ஏ டூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கோடியம் அப்படின்ற ஏ டூல் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஏ டூலில் வந்துட்டு கோடியம் அப்படி நேம் கேட்டாலே தெரியும். ஸோ கோடிங் பர்பஸ்க்கு எதாவது யூஸ் பண்ணுவோம் போல் அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா? ஸோ அதே தான். ஸோ அதுக்கான இன்ஸ்டாலரை வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த கோடியம் ஏ டூல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து இந்த இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். பட் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்துட்டேன். ஓகே, ஸோ இந்த என்வரான்மெண்ட்டில் வந்துட்டேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ விண்டோஸ்க்கு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ கோடியம் இன்ஸ்டாலரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா கோடியம் இன்ஸ்டாலர். ஸோ நான் வந்துட்டு ஃபைல் மேனேஜர் போகிறேன். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காட்டும். ஓகே, ஸோ விண்டோஸ் இன்ஸ்டாலருக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலர். இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம மூவ் பண்ணும். ஸோ அதில் போய் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதில் வந்து ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுங்க. அப்படின்னா தான் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இந்த கோடையும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த ஏ டூல் யூஸ் பண்ண தேவையான ஃபைல் அதோட சோர்ஸ் கோடெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லா ஃபைலையும் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக எல்லா ஃபைலையும் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கு, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண ஃபாஸ்ட்டாக தான் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணலாம். வெயிட். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு ஜஸ்ட்டு ஓகே. ஸோ இந்த என்வரான்மெண்ட்குள்ளே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து போடுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாதிக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஏஐ டூல்ஸோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சாட்ஜிபிடி. ஸோ ஒவ்வொரு ஏஐ டூலும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் வீடியோஸில் நிறையவே வந்து ஏஐ டூல்ஸை பற்றி போடுவேன். ஓகே, ஸோ நம்ம சேனலோட வந்து கனெக்ட்லேயே இருங்க. ஸோ ஏன் அப்படின்னா எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இன்னும் ஒரே 1 மினிட். ஓகேவா? ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா இது இன்ஸ்டால் ஆகிடும். பட் எனக்கு நான் பார்த்தீங்கன்னா ஸோ விண்டு சர்ஃப்னு போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். விண்ட் சர்ஃப் எனக்கு தெரிஞ்சு விஸ்பர் ப்ளோன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இல்லை, கோடியமோட லிங்க் இதில் தான் போனேன். ஓகே, கோடியம் எங்கே இருக்குது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவேளை நேம் மாற்றிருக்கலாம். ஸோ கோடியம் அவங்க ஏ டூல் தான் வந்துட்டு இட்ஸ் ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஏ டூல் இது பிளாக் எதுவும் பண்ணிட்டாங்களா எனக்கு தெரியல. ஸோ ஐ திங்க் கோடியம் அப்படின்றதான் விண்ட் சர்ஃபாக மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 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 ஓனர் வந்துட்டு ஒரு ஏ டூலை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு வேறு யார்ட்டாவது விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு அவங்க தகுந்த மாதிரி நேமை மாற்றி வச்சுப்பாங்க, ஃபீச்சர்ஸையும் மாற்றிடுவாங்க. ஸோ அப்படின்றப்போ நம்ம அதே ஏ டூலை யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா முடியாதுல்ல. அதே தான். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஓகே, ஸோ ப்ரௌசரில் போய் காட்டுறேன். ஸோ கோடியம் வந்துட்டு ஆன்லைனில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. கோடியமே இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம பேர் மாற்றிருந்தது அப்படின்னா டேரெக்டாக வரவே வராது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கோடியம்னு அடித்தேன், ஆனால் டேரெக்டாக கோடி எதுவுமே வரல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எமர்ஜென்ட் லேப்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் கோட், அதாவது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நமக்கு தேவையான வெப் ஆப்பே பில்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த எமர்ஜென்ட் லேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகே, இந்த ஏஐ டூல் என்னென்னு யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. ஒரு ரோபோ வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா விஸ்பர் ப்ளோன் வந்துட்டு இருக்கா. அதான். ஸோ என்ன எனக்கு தெரிஞ்ச அந்த கோடியம் ஏஐ டூல் வந்துட்டு ஓனர் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு ஆளே காணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கோடியம் இஸ் நவ் கோடோ, அதாவது நேம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? கோடியம் ஏஐ ஃபார் கோடிங் ரிவ்யூ ஃபீச்சர்ஸ் அண்ட் யூஸ் கேசஸ்ன்னு போட்டிருக்கு. பட் ஓகே, இதெல்லாமே கோடியம் மாடல் மாதிரி வேற ஏன்னு நினைக்கிறேன்.
கோடியமே வந்துட்டு நானும் நிறைய தடவை யூஸ் பண்ணதில்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ விஸ்பர் ஃப்ளோலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி. ஓகேவா, ஸோ நம்ம வாய்ஸ்க்கு மூலிமா இன்புட் கொடுத்தா அது நமக்கு தேவையான, ஸோ அதாவது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ ஐ திங்க் ஸோ கோடியம் தான் இந்த மாதிரி வின் சர்ஃப்னு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சேம் அப்படின்னு நான் வந்து கோடியம் இன்ஸ்டால் பண்ணால் ஸோ அது வரணும் இல்லையா, ஸோ ஆனால் அது வரல. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அது மாறிடுச்சு தானே அர்த்தம். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளோட என்வரான்மெண்ட். ஓகே, ஸோ வின் சர்ஃப் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நினச்சிங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு என்னமோ இது பார்க்குறப்போ கோட் பண்ணுற என்வரான்மெண்ட் மாதிரி தெரியுது. ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணலாம், ஒரு நிமிஷம். ஸோ ஏதோ ஒரு ஃபைலில் போயிட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு லைன் போட காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்வரான்மெண்ட், அதில் கோடை கொடுத்து ரன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இருங்க, ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். இருங்க வரேன், பைத்தான் ஃபைல் ஓப்பன் பண்ணுவோமா? ஓகே, ஸோ வெயிட் நான் ஓப்பனே பண்ணல. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்னு வந்திருக்கா. ஸோ இருங்க, நான் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப், இருங்க என்ன தான் வருதுன்னு பார்க்கலாமா? பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டேன். ஸோ வெயிட் a minute. பிரிண்ட் ஆஃப் அளவில் அதுவே வந்து சஜஷன் பண்ணது இல்லையா? ஸோ வெயிட் பண்ண, இங்கே இருந்து பாருங்க, ஹலோ வேர்ல்டுன்னு கொடுப்போம். ஓகே, அதுதான் வந்து கொடுக்கவும் போகிறேன், அதுவும் அதான் காட்டிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ரன் பண்ணுவோமா? ஸோ பிரிண்ட் பண்ணுமா பார்ப்போம். ஸ்டார்ட் டிபக்கிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இதெல்லாம்? ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சேவ் பண்ண சொல்லுது நம்மளை. ஸோ ஓகே, ஸோ அன்டைட்டில் 2 இருக்கட்டும், அந்த நேம்லாம் ஒன்றும் வேண்டாதுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பைத்தான் டீபக்கர் தான் நமக்கு தேவை. ஓகே, வேறு எதுவும் கொடுத்துடாதீங்க. ஸோ பைத்தான் ஃபைல் பைத்தான் டீபக்கர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டீபக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு டீபக் பண்ணுற, அது கம்பைல் பண்ணுற ஒரு இது கூட இல்லை. ஓகே, ஸோ அதனால் இது எனக்கு தெரிஞ்சு புது என்வரான்மெண்ட்னால அதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ காட்டும். ஸோ இன்ஸ்டாலர் எதுவும் இருந்ததுன்னா காட்டும், வெயிட் பண்ணுங்கள். சாரி, அது இன்ஸ்டாலர் இல்லை. ஸோ எப்படி வந்துட்டு இப்போது பைச்சாம் எடுத்துட்டோம்னா இன்டர்பிரட்டர் இருக்கும், உங்களுக்கே தெரியும். இன்டர்பிரட்டர் தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, அதை ஸோ நம்மளோட கோடை ரன் பண்ணி அவுட்புட்டை காமிக்கும். அதே மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துருச்சு, பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. ஸோ நான் வந்து மறுபடியும் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க, வெயிட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா நம்மளோட ஹலோ வேர்ல்டு அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் இந்த வீடியோவில் கோடியம் காமிக்கலான்னு தான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஓகே, ஸோ ஆனால் கோடியம் தான் வந்துட்டு விண்டு சர்ஃப்னு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. விண்டு சர்ஃப்ன்றது இப்போ வந்துட்டு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இது வந்துட்டு நம்ம கோட் பண்ணுற ஒரு என்வரான்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன கோடை வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நான் இதை கொடுக்குறேன், நான் இதை கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கே நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இப்போது நான் வந்துட்டு டீபக்கரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கூட இதில் டீபக் பண்ணுறப்போ, ஸோ ரன் டீபக்னா அது ஹலோ வேர்ல்டு தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா ஹலோ வேர்ல்டு அவ்வளோ, ஏன்னா இதில் எரர் எதுவும் இல்லை. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காமிச்சது பார்த்தீங்கன்னா Node.js இந்த மாதிரி நிறைய காமிச்சதா, பைத்தான் டீபக் ஃபைல். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேறு ப்ரோக்ராமும் இதில் எழுதலாம். இப்போது நான் ஜாவா எழுதிட்டு இல்லை Node.jsக்கு ஜாவா எழுதிட்டு ரன் பண்ணனாலும் அதை கம்பைல் பண்ணுறதுக்கான ஃபீஸிபிலிட்டி இதில் இருந்ததுன்னா அதையும் கம்பைல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஓகே, ஸோ இதில் ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஓகே, ஃபிபனாக்சி சீரீஸுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகே, சார்ஜ் பார்த்தீங்கன்னா 8%. ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ டக்குன்னு வந்து முடிச்சிடலாம். ஸோ ஃபிபனாக்சி சீரீஸுக்கு வந்துட்டு தட் மீன் யூசர்கிட்ட இன்புட் வாங்கிட்டு, ஸோ வேண்டாம். ஓகே, என்னன்றது இன்புட் வாங்குவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சஜஸ்ட்லாம் பண்ணுதா. ஸோ சிம்பிளாக நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், விண்டு சர்ஃப்ன்றது ஒரு கோட் பண்ணுறதுக்கான ஒரு என்வரான்மெண்ட், அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஒரு
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அட்வான்ஸான ஒன்று கிடையாது, ஒன்று இருக்குன்றது கிடையாது. ஓகே, ஸோ இது ஒரு என்வரான்மெண்ட் அவ்வளோதான். ஓகேவா, ஜஸ்ட் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் இதில் என்டர் ஏ நம்பர்னு கொடுத்துக்கிறேன். சாரி, ஸோ என்டர் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் ஒரு ஏக்கு வந்துட்டு 0, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பி அந்த நம்பர். நம்ம இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபிபனாக்சி சீரிஸ் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கு 100+ வீடியோஸ் இருக்குது. ஸோ ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காட்டிடுச்சு, நமக்கே வந்துட்டு இங்கே காட்டுது, தெரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் கொடுத்துட்டாலே போதும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான என்ன ப்ரோக்ராம், ஆமாம், ஃபிபனாக்சி சீரிஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார் ரேஞ்ச், அதாவது எண் வரைக்கும் ரன் பண்ணணும். 2 நம்பரை ஆட் பண்ணால் என்ன வரும், ஃபியூச்சர் வேல்யூ வரும், அதை பிரிண்ட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு ஏ பிலையும் பி வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் கிடச்ச வேல்யூ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா பியில் செட் பண்ணணும். அடுத்து 2ஐயும் ஆட் பண்ணால் ஃபியூச்சர் வேல்யூ கிடைக்கும். இதே தான் வந்துட்டு மறுபடியும் வரப்போகுது. ஓகே, ஸோ ஃபிபனாக்சி சீரிஸ் மட்டும் இல்லை, நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது பைத்தன் ஓரியன்டா, 100+ வீடியோஸ். ஸோ என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் பார்த்து ட்ரெயின் ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு புது என்வரான்மெண்ட் கிடச்சிருக்கு பைத்தானை கோட் பண்ணுறதுக்கு. ஃபியூச்சரில் வந்து இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இதிலே கோட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபைலை சேவ் பண்ணேன், பட் வந்து டைட்டில் மாற்றலை. இட்ஸ் ஓகே, ஸோ அது வந்து அவர் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரன் இங்கே கொடுத்தாலும் சரி, ரன் அண்ட் டீபக் கொடுத்தாலும் சரி, எப்படினாலும் டீபக் பண்ண தான் போகுது. ஓகே, சரிங்க, எனக்கு அவுட்புட். ஸோ ஆக்சுவலாக வந்து என்டர் நம்பர் நம்மகிட்ட வந்து இன்புட் கேட்குது. ஓகே, நான் வந்துட்டு ஒரு 8 கொடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இங்கே வந்துட்டு இது பண்ணணும். ஸோ ஒரு 8 கொடுக்குறேன். 8 கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இங்கே தெரியுதா, 1 2 3 5 1 2 3 5 7 8 13 21 24. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு 0 1 வந்துட்டு பிரிண்ட் பண்ண மறந்துருச்சு. ஸோ இட்ஸ் ஓகே, நமக்கு வந்து அது ரொம்பவே சிம்பிள். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ பி மட்டும் இங்கே கொடுத்தா போதும். ஓகே, ஸோ அது ஏன்னா ஃபிபனாக்சி சீரிஸ் பார்த்தீங்கன்னா 0 1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ பி தென் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே, ஸோ இதில் பாருங்க, ஸோ அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். வெயிட். ஓகே, ஸோ இது எண்டு மறக்காமல் கொடுத்துருங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் கொடுத்தா வந்துட்டு காலம்லேயே அதே ரோலே நிற்கும், இல்லைனா அடுத்த லைன் மூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ அப்படி பண்ணிடக்கூடாது. ஸோ ரன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணனா மறுபடியும் என்கிட்ட இன்புட் கேட்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் வந்து ரன் ஆக முடியல. ஸோ இப்போ எந்த நம்பர் கேட்குதா? ஸோ இப்போ மறுபடியும் 8 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ 0 1 1 2 3 5 8 13 21 24. ஸோ இப்படி தான் வந்துட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் வந்து வந்தது ஒன்று நடந்தது ஒன்றுன்ற மாதிரி இருக்குது இந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா கோடியம் AI டூலில் வந்துட்டு ப்ராம்ப்ட்டுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலான்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா கோடியம் வந்துட்டு ஆக்சுவலாக மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் என்னாச்சுன்னா விண்டு சர்ஃப்ன்ற ஒரு இன்ஸ்டாலர் இது டவுன்லோட் பண்ணி ஒரு புது என்வரான்மெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இட்ஸ் ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் கோட் பண்ணலாம், கோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை வந்து டேரெக்டாக எங்கே சேவ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர்லேயே சேவ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வேணால் சேவ் பண்ணிக்கிட்டா இதை. ஸோ ஆக்சுவலாக எங்கே இருக்குது, இதில் பட்டன் எதுவும் இல்லை அதுக்கு. இட்ஸ் ஓகே, ஸோ இதில் Ctrl+S கொடுத்து பார்க்கலாமா? ஸோ ஆக்சுவலாக இப்படி சேவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, ஸோ வேறு சேவர்ஸ் கொடுக்கலாம், இப்படி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணுறேன். ஸோ பைத்தான் நியூ என்வரான்மெண்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ ஃபைலை கூட சேவ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பேர் மாறிடும் பாருங்கள், இந்த பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் என்னன்னா, ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. என்னன்னா ஸோ நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களால் விருப்பம் இருந்தால் ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அண்ட் நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணுற சேனலில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லே 100+ வீடியோஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே.